பாஜக எப்படி எல்லா தேர்தல்கள்லையுமே வெற்றி பெறாங்க? அதற்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். தென் மாநிலங்கள்ல மட்டும் அவர்களால அந்த வெற்றியை சாத்தியப்படுத்த முடியல. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. இப்ப மற்ற மாநிலங்கள்ல பாஜக வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக எப்பயுமே ஒரு எலெக்ஷன் ரெடி பார்ட்டியா இருப்பாங்க. எப்பயுமே அவர்களுடைய கேடர்ஸ என்கேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்சி பாஜக. எந்த மாநிலத்தில தேர்தல் நடந்தாலும் அந்த மாநிலத்தில ஒரு வருடத்திற்கு முன்பே அதற்கான ப்ரிப்பேர்ட்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் அவர்களுடைய வெற்றியை சாத்தியப்படுத்த முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற மாநிலங்களில் மற்ற கட்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நிமிடம் வரையும் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்ற குழப்பம் அப்படின்றது இருக்கும். ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில் எந்த தொகுதியில் யார் வேட்பாளர், அந்த தொகுதியில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்ற பிக்சரைசேஷனை பாஜக ரொம்ப கிளியராக வச்சுருப்பாங்க. அதனால தான் பல மாநிலங்களில் அவர்களால் வெற்றியை சாத்தியப்படுத்த முடியுது. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய பாக்கெட் லீடர்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க. யார் யாருக்கெல்லாம் மற்ற கட்சிகள் அதிருப்தி இருக்கோ அவங்கள தங்களோட சேர்த்துப்பாங்க. அவங்கள பொறுத்தவரையில் தேர்தலில் வெற்றி பெறணும், அது மட்டும்தான் அவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கும். இந்த மாதிரியான அப்ரோச்சை பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் திமுகவில் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். திமுகவை பொறுத்தவரையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு கேக் வாக்காக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்றதுனால அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை ரொம்ப எர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் நினைக்கிறேன். இப்போ மற்ற கட்சிகளோட கூட்டணி பேசுவது அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது, அவர்களை தேர்தல் வேலைகளில் ஈடுபட செய்வது அப்படின்னு தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த வே ஆஃப் அப்ரோச் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ மண்டல அளவில் ஒரு சார்பு மாநாடுகள் அப்படின்றது பெரிய அளவில் நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் மகளிர் அணிக்கான சிறப்பு மாநாடு இருந்தது, அப்புறம் இளைஞர் அணிக்கான சிறப்பு மாநாடு இருந்தது, அப்புறம் பிஎல்ஏஸ் அவர்களுக்காக மட்டுமே சிறப்பு மாநாடு அப்படின்னு போட்டாங்க. இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மாநாடு அப்படின்றது திமுகவுடைய 12வது மாநில மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு மாநாடை 2021 தேர்தலுக்கு முன்னாடியும் திமுக செய்தது. அதே மாதிரி தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் சேலத்தில் ஒரு மாநாடு போட்டாங்க. எப்போதுமே ஒரு தேர்தல் வருது அப்படின்னா அந்த தேர்தலுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு மாநாடு போடுவது அப்படின்றது திமுகவுடைய வழக்கமாகவும் இருக்கிறது. அது அவங்களுக்கு ஒரு வெற்றியை சாத்தியப்படுத்துவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி பாஜக என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாங்களோ அதே மெத்தடை திமுகவும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் என்டிஏ அலைன்ஸ்குள்ளே போவார் அப்படின்னு கடந்த 2 நாட்களாக ஒரு டாக்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம விஜயினுடைய அப்ரோச்சை பார்க்கும்பொழுது அவர் இந்த தேர்தலில் தனித்து தான் போட்டியிடுவார் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் இப்போ என்டிஏவோட அவர் டாக்ஸில் இருக்கார் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ திமுகவை பொறுத்தவரையில் ஒருவேளை விஜய் என்டிஏ பக்கம் போயிட்டாரு அப்படின்னா களம் இன்னும் ரொம்ப டஃப்பாக மாறிடும் அப்படின்றத கணிச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியை பொறுத்தவரையில் நமக்கு வெற்றியை தேடித்தராது, இதை தாண்டி நமக்கு ஒரு ஃபர்தர் அலைன்ஸு தேவைப்படுது அப்படின்றதுனால தான் எந்தெந்த வகையிலெல்லாம் யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்களோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்கள தங்கள் கூட்டணி பக்கம் கொண்டு வந்திருப்பதை ஒரு பெரிய வெற்றியாகத்தான் நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை அவங்க தங்கள் கட்சியில் சேர்த்தது, அவருடைய ஆதரவாளர்களை உள்ளே சேர்த்தது, அதே மாதிரி பாஜகவில் அதிருப்தியில் இருப்பவர்களை தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சி அவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்டிஏவோட ஏடிஎம்கேவோட ட்ராவல் பண்ண அவங்களுடைய அலைன்ஸ் பார்ட்னர்ஸை உள்ளே கொண்டு வந்தது. உதாரணத்துக்கு தேமுதிக நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ப்பையும் விட்டுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மாபெரும் அலைன்ஸ் அவங்க கட்டமைச்சிருக்காங்க. பொதுவாக சொல்லுவாங்க இப்போ இந்த 3 முனை போட்டி 4 முனை போட்டி இருக்குது அப்படின்னா அங்கே உங்களுக்கு வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ திமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் தான் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இது மட்டும் போதாது. ஒருவேளை மற்ற கட்சிகள் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வெல்வதற்கான ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றது தான் திமுகவுடைய கணக்காக இருந்திருக்கு. அதை மைண்டில் வச்சு தான் அவங்க ஒரு மிகப்பெரிய அலைன்ஸை கட்டமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இன்னொரு வீடியோ கூட சாட்டர்டே பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் திமுக போன தடவை போட்டியிட்டதை விட இந்த தடவை குறைவான இடங்களில் தான் போட்டியிட போகிறாங்க அப்படின்றத பற்றி நான் பேசியிருந்தேன். போன முறை பார்த்தீங்க அப்படின்னா 188 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் திமுக போட்டியிட்டாங்க. அதில் 173 வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்களாக இருந்தாங்க. திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125, அதாவது 173 போட்டியிட்டாங்கன்னு சொன்னல திமுகவுடைய அவர்களுடைய வேட்பாளர்கள் 173 தொகுதியில் போட்டிட்டாங்க. அதில் அவர்கள் வெற்றி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 8 பேர் வந்து திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அவங்களையும் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா தான் 133 வரும். இந்த முறை பார்த்தீங்கன்னா 173 இடங்கள் கூட திமுக போட்டியிடாது அப்படின்னு சொல்றாங்க. 162லேருந்து 165க்குள்ள தான் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஓவராலாக வேணா உதயசூரியன் சின்னத்தில் 176 இடங்கள்ல வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை மாதிரி 188 இடங்கள் எல்லாம் அவங்க போட்டியிட மாட்டாங்க அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கணக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து திமுக வந்து அவர்களுடைய தொகுதிகளை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, காம்பன்சேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து அவ்வளோ ஈஸியான எலெக்ஷன் கிடையாது, ஒரு கேக் வாக்கான எலெக்ஷன் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பை நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெற்றிக்கான மார்ஜின் அப்படின்றது ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்கும். ஒரு 20-30 வாக்குகள் வித்தியாசத்தில் கூட ஒரு கேண்டிடேட் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் நிறைய தொகுதிகளில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் திமுக வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டாக வந்து நம்மளுடைய அலைன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே நேரத்தில் வந்து நிறைய ஸ்கீம்ஸை வந்து மக்கள் நல திட்டங்களை வந்து நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கோமோ அதை வந்து ரிப்பீட்டடாக வந்து மக்கள் மத்தியில் சொல்லுவோம். வேற யார் வந்து இன்னும் பெருசாக நான் செய்வேன்னு சொன்னால் கூட மக்கள் நம்பக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மக்கள் நல திட்டங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த எலெக்ஷனை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருப்பதா சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் வந்து எழுச்சியுரை இருக்கிறார். இந்த மாநாட்டில் ஒரு 6 சிறப்பு அறிவிப்புகளை வந்து அவர் வெளியிட போறார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு சில நாட்களுக்கு வந்து அந்த அறிவிப்புகள் பெரிய பேசு பொருளாகும். இதை தாண்டி வேற எந்த ஒரு அறிவிப்புகள் வந்தாலும் அது பேசு பொருளாகாது. அந்த அளவுக்கு இந்த அறிவிப்புகள் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு பக்கத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த சின்ன பிரச்சனை வந்து மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி நம்ம வந்து பெரிய அறிவிப்புகள் வெளியிடும் போது மற்ற அறிவிப்புகளுக்கு பெரிய வேல்யூ இல்லாமல் போகும் அப்படின்றது திமுகவுடைய கணக்காக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு 11 அறிவிப்புகள் வெளியிட்டார். அந்த 11 அறிவிப்புகள் பற்றி மிகப்பெரிய அளவில் ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை வந்து பொதுமக்கள் மத்தியிலையோ டிஸ்கஷன் இல்லை. இப்போ நம்ம குழுவினரே கூட பார்த்தீங்கன்னா வாக்ஸ் பாப் எடுக்கிறதுக்காக மக்கள் கருத்து கேட்பதற்காக ஃபீல்டுக்கு போகிறாங்க. ஃபீல்டுக்கு போய் பல இடங்களில் வந்து கேட்டாங்க. கேட்கும்போது கூட விஜயினுடைய அறிவிப்புகளுக்கு ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அதற்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி வந்து திமுக வந்து திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தால் வந்து க்ளோஸ் பை வந்து அவங்களே செஞ்சு தர்றேன்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப விஜய் என்ன புதுசாக சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் நிறைய பேர்ட்ட இருந்து வர்றதையும் நம்ம கேட்க முடியுது. ஸோ இன்னைக்கு முதலமைச்சர் வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் அப்படின்றது பெரிய பேசுபொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசன்ட் டேஸில் மாநாடுகள் போடுவது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்தவரையில் இதுக்கு பழக்கப்பட்ட கட்சி தான். திமுகவுடைய மாநாடுகள் அப்படின்றது ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு கருத்தரங்கு போல நடந்து முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாநாடாக இது இருக்க போகிறதில்ல. இந்த மாநாடை பொறுத்தவரையில் அது 3 மணிக்கு கலை நிகழ்ச்சியோடு ஆரம்பித்து 5:30 மணி இல்லை 5 மணி அளவில் வந்து 110 அடி உயரம் கொண்ட ஒரு கொடிக்கம்பம் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த கொடிக்கம்பத்தில் முதலமைச்சர் அவர்கள் வந்து கொடியேற்றி இந்த மாநாட்டை அவர் வந்து துவக்கி வைப்பார். ஸோ அதற்கு பிறகு ஒரு 5 முக்கியமான நிர்வாகிகள் பேசுவாங்க. இறுதியாக முதலமைச்சருடைய திமுகவுடைய தலைவருடைய எழுச்சி உரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதற்கு முன்பாக கொடியேற்றுவதற்கு முன்பா பின்பான்னு எனக்கு தெரியல சரியா. பட் அவர் வந்து ஒரு ரேம்ப் வாக் ஒன்று போக போறாரு. ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து ஒரு ரேம்ப் வாக் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கூட பார்த்தீங்கன்னா விஜயினுடைய அரசியல் கட்சி வந்ததுக்கு பிறகுதான் அது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு. விஜய் வந்து அவருடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டி, அதுக்கு அடுத்து மதுரை, இந்த 2 மாநாடுகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் வாக் ஒன்று பண்ணுவார். அந்த ரேம்ப் வாக்கில் வந்து தொண்டர்களை கையசைத்து அதுக்கு பிறகு அவங்க வந்து அவருடைய கட்சி கொடிகளை தூக்கி போட்டாங்கன்னா அதை வந்து அவர் கழுத்தில் போட்டுக்கொள்வது அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையாக மாற்றிட்டாரு. இப்போ திமுகவும் அதை வந்து கேட்சப் பண்ணி அந்த அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மாநாடை ஒரு 300 லோக்கல் சேனல்ஸில் வந்து அவங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. முதலமைச்சர் பேசுவது, அங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் பேசுவது, கழக நிர்வாகிகள் பேசுவது, இது எல்லாத்தையும் வந்து அவங்க இணையதளத்தில் ட்ரெண்ட் பண்ணுவதற்கான வேலைகளும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் வேவ் 2026 அப்படின்றது தான் அந்த ஹேஷ்டேக்கு. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா அதை பற்றி இணையதளங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன நடந்துட்டுருக்கு பொலிட்டிக்கல் சினாரியோவில் திமுகவுடைய இந்த மாநாடு பற்றியும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்போம். ஏன்னா 680 ஏக்கர் பரப்பளவில் 200 ஏக்கர் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
வாகன நிறுத்தங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. 35,000 வாகனங்கள் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாகனம் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மதியம் இரவு அப்படின்னு சைவ அசைவ உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் பெரிய பிரம்மாண்ட மாநாடாக திமுக செய்திருக்கிறது. ஸோ இதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.